நாம் இன்றைக்கி ஆரி ப்ளவுஸில் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு திக்கான பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும். இதுவே நம்ம இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பேப்பரில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்லீவில் வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ 4 பாயிண்ட்ஸ் நம்ம அட் அ டைமில் நம்ம வந்து சீக்கிரமாகவே மார்க் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுது. கீழேயும் மேலேயும் அந்த பார்டரோட 2 பக்கமே எனக்கு வந்து தேவைப்பட்டது. இதுவே நம்ம வந்து ஸ்லீவ்னா 2 ஸ்லீவுக்கும் இதே ஒர்க் தான் பண்ணுவோம். அப்போ இதே மாடல் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், நெக்குக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு திக்கான அட்டை இல்லைன்னா ஒரு பேப்பரில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லனாலும் சரி தான், நெக்லனாலும் சரி தான், நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ஸ்டிச்சிங்கும் நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு, அதாவது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.